இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 33ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 1-11 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது, இவ்விடத்திற்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம் படிக கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கையொத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும், இரண்டாவது இளங்காளை போலும் தோன்றின. மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது. நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி சொல்லிய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 150. பல்லவி. தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள். அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர்தம் எல்லையிலா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். பல்லவி. தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி
நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். பல்லவி. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கலீர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. பல்லவி. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 11 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே, இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று, நல்ல பணியாளரே, மிக சிறந்த பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உம் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு
அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். கடவுள் தரவிருக்கும் கைமாறு. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளின் வார்த்தையை மிக துணிச்சலோடு அறிவித்ததற்காக உயிரோடு எரித்து கொல்லப்பட்டவர் ஜான் பிராட்போர்ட். இவர் 1510 1555 முடிய வாழ்ந்தவர். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இவர் கயவர்களால் எரித்து கொல்லப்படுவதற்கு 5 மாதங்களுக்கு முன்பு கீழே காணும் வார்த்தைகளை தன்னுடைய நாட்குறிப்பேட்டில், அதாவது பைபிள் டைரி, அதில் எழுதி வைத்திருந்தார். இப்போது இங்கே நான் பற்றாக்குறையோடு இருக்கிறேன், அங்கே நான் வளமோடு இருப்பேன். இங்கே நான் பசியோடு இருக்கிறேன், அங்கே நான் உண்டு மகிழ்ந்திருப்பேன். இங்கே நான் மயக்கமுறுகின்ற அளவுக்கு அடிபடுகின்றேன், அங்கே நான் புத்துணர்ச்சியோடு இருப்பேன். இங்கே நான் செத்தவனைப் போல கருதப்படுகிறேன், அங்கே நான் ஆண்டவரோடு மாட்சியோடு வீற்றிருப்பேன். மறைப்பணியாளரான ஜான் பிராட்போர்ட் கடவுள் தனக்கு கொடுத்த திறமையை கொண்டு கடவுளின் வார்த்தையை மிகுந்த வல்லமையோடு அறிவித்தார். அதனால் அவர் கடவுளிடமிருந்து சிறந்த கைமாறு பெறுவார் என்பதை தான் மேலே உள்ள வார்த்தைகள் நமக்கு அறிவுறுத்துகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை, கடவுள் ஒருவருக்கு கொடுத்திருக்கும் தாலந்துகளை எந்த அளவுக்கு திறம்பட பயன்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு சிறந்த கைமாறு பெறுவார் என்கிற செய்தியை நமக்கு கொடுக்கிறது. நான் ஒன்றுக்கும் உதவாதவன், எனக்கு எந்த ஒரு திறமையும் இல்லை என்று ஒரு சிலர் நம்மிடம் சொல்வதை கேட்டிருக்கிறோம். உண்மையில் திறமையை பயன்படுத்தாத மனிதர்கள் இந்த உலகில் இருக்கலாமே ஒழிய, திறமையே இல்லை என்று சொல்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் இயேசு தன்னை பின்தொடர்ந்து வருபவர்களிடம் தான் அவர்கள் எதிர்பார்க்கும் அரசர் இல்லை என்பதை எடுத்துரைக்கும் வகையில் சொல்லும் ஊமைதான் மினா ஊமை. இவ்வுவமை இயேசு மீண்டுமாக வரும்போது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கைமாறு அளிப்பார் என்ற செய்தியை உணர்த்துகிறது. ஆண்டவர் இயேசு எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அதுவரைக்கும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மினாவை நாம் எந்த அளவுக்கு திறமையாக பயன்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு கைமாறு பெறுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் ஒரு காட்சி காண்கின்றார். அந்த காட்சியில் அரியணை ஒன்று தெரிகிறது. அதற்கு முன்பாக இருப்பவர்கள் ஆண்டவரை தூயவர் 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 என போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரியணையில் வீற்றிருக்கும் ஆண்டவர் முன்பாக நின்று அவரை போற்றி புகழ்வதற்கு நாம் அவர் கொடுத்த திறமைகளை பொறுப்போடு பயன்படுத்த வேண்டும். அது மிகவும் முக்கியம். இறையேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறார். அதற்கெல்லாம் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகளை கொண்டு நாம் எந்த அளவிற்கு ஆண்டவரின் நற்செய்தியை நாம் பறைசாற்றுகிறோம். ஆகவே ஒருவரின் உயர்வும் தாழ்வும் அவரிடம் உள்ள நம்பக தன்மையாலேயே. கடவுள் தந்த தாலந்துகளை, அதாவது
திறமைகளை, வினாக்களை கடவுளின் மாட்சிக்காகவே பயன்படுத்துவோம். தூய மத்திய நற்செய்தியில் 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்வது போல, அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கைமாறு அளிப்பார் என்று. எனவே நாம் கடவுளிடமிருந்து தக்க கைமாறு பெற அவர் நம்மிடம் ஒப்படைத்த திறமைகளை, வினாக்களை நல்ல முறையில் பயன்படுத்தி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.